إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அருளன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அடிப்பெறலாது அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இம்மஜ்லிஸிலே கூடியிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் இந்த பயானை கேட்கக்கூடிய அத்தனை நபர்களின் மீதும் குறையாது நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நமக்கு தெரியும் நவம்பர் 14 இந்தியாவினுடைய அளவில் இது குழந்தைகள் தினம். அதே போன்று நவம்பர் 20 இன்னும் வரக்கூடிய வாரத்தில் உலகளாவிய அடிப்படையில் குழந்தைகள் தினம். நவம்பர் 14 நவம்பர் 20 குழந்தைகள் தினமாக இந்த உலகமும் இந்த நாடும் அனுசரிப்பதை நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். கேள்வி என்னவென்றால், குழந்தைகள் தினம் என்று நீங்கள் கூறுவதற்கும் குழந்தைகளின் மீது அன்பு செலுத்த வேண்டும், குழந்தைகளின் மீது ஒருவர் அன்பு செலுத்தினார் அவருடைய பிறந்த நாளைத்தான் குழந்தைகள் தினமாக இந்த நாடு அறிவித்திருக்கிறது என்ற இது போன்ற விஷயத்தில் எல்லாம் குழந்தைகளை பற்றி பேசுவதற்கு 2 குழந்தைகள் போதும், ஒரு குழந்தை போதும், குழந்தைகளை குறைத்து கொண்டு வருவதுதான் சரியானது என்ற இலக்கணத்தை நீங்கள் முன்வைத்ததற்கு பின்னால் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது குழந்தைகள் தினம் என்று நீங்கள் பேசுவதற்கு? குழந்தைகள் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைத்து விட்டு 2க்கு மேல் பெற்றுக்கொள்ளாதீர்கள் என்று சொல்லிவிட்டு, ஒன்றோடு நிறுத்தி கொண்டால் இன்னும் சிறப்பு என்று சொல்லிவிட்டு, 2 பெண் குழந்தைகள் பிறந்து அத்தோடு நீங்கள் நிறுத்தி ஆபரேஷனை அரசு மருத்துவமனையில் செய்து கொண்டால் அந்த பெண் குழந்தைகளுடைய ஃபியூச்சர் திருமணத்திற்கு அரசாங்கமே பணம் கொடுக்கிறது என்ற இந்த நிலைகள் எல்லாம் நீங்கள் கொண்டு வந்து விட்டு குழந்தைகள் தினம் என்று நீங்கள் சொல்வது இது எவ்வளவு பெரிய வெட்கமான விஷயம். என்ன சொல்ல வருகிறீர்கள்? இயற்கையாகவே சுகப்பிரசவம் ஏற்படுவதற்காக செல்லக்கூடிய பெண்களிடத்தில் ஆபரேஷன் என்று சொல்லி அவர்களை ஒரு அவசர நிலையில் பதட்டத்தில் நீங்கள் ஆக்கிவிட்டு 1க்கு மேல் 2, 2க்கு மேல் 3வது குழந்தைகளை பெறக்கூடாது, ஏனென்றால் ஆபரேஷன் என்ற நிலை அடுத்தடுத்த குழந்தைகளை எப்படி தடை செய்வது என்று இந்த ஆபரேஷன் மூலம் கொண்டு வந்த நீங்கள் குழந்தைகள் தினம் என்று சொல்வது மிகப்பெரிய ஒரு வெட்கம். அதே போன்று சில அரசு மருத்துவமனைகளில் கேட்காமலேயே குழந்தை கருத்தடைக்கான ஏற்பாடுகளை செய்வது, யார் குழந்தையை பெற்றுக்கொள்ள சென்றிருக்கிறார்களோ தாயிடத்திலும் தந்தையிடத்திலும் கேட்காமலேயே அதற்கான முனைப்பை காட்டி பலதரப்பட்ட இடங்களில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருப்பதையெல்லாம்
நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே குழந்தைகள் யார், குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் எப்படி இருக்க வேண்டும், குழந்தைகளுக்கான உரிமையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாக பெற்று தந்திருப்பதை நாம் தெரிவதற்கு முன்னால் குர்ஆன் பேசக்கூடிய 3 வசனங்களை நான் உங்களுக்கு முன்னால் வைக்கின்றேன். சும்மா இந்த ஒப்புக்கு சப்பா பேச்செல்லாம் இல்ல. குழந்தையை பற்றி நீங்கள் ஆர்வப்படுபவர்களாக இருந்தால், குழந்தையை உண்மையாகவே நீங்கள் நேசிப்பவர்களாக இருந்தால், குழந்தைகள் தினம் என்று நீங்கள் சொல்வதற்கு பின்னால் உண்மையாகவே அர்த்தம் ஒன்று இருப்பதென்றால் குர்ஆன் பேசக்கூடிய இந்த வாசகத்தோடு நீங்கள் நின்று பாருங்கள். வலா தக்துலு அவுலாதகும் ஹஷ்யத இம்லாக். குர்ஆனுடைய இந்த வார்த்தைக்கு நிகராக எந்த ஒரு மذஹபில் இருந்தும் நீங்கள் கொண்டு வந்து காட்ட முடியாது. உங்களுடைய குழந்தைகளை வறுமைக்கு பயந்து நீங்கள் கொன்று விடாதீர்கள் என்று எடுத்த எடுப்பிலேயே இஸ்லாம் குழந்தைகளுடைய விஷயத்தில் எவ்வளவு தெளிவாக பேசுகின்றது பாருங்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த அவர்களுடைய நடைமுறை அது அப்படியே இருக்கட்டும். பெண் குழந்தைகள் பிறந்தால் கொண்டு போய் புதைத்து விடுவார்கள் உயிரோடு. இது அரபுகளிடத்தில் ஐயாமுல் ஜாஹிலியாவில் இருந்த ஒரு கெட்ட பழக்கம். சூரத்துல் குவ்வேரத்தில் அல்லாஹ் தஆலா இதை எச்சரிக்கை செய்து மறுமை நாளை பற்றி பேசும்போது வஇதல் மௌஊதத்து சுஇலத் பிஐயி தன்பின் குத்திலத், புதைக்கப்பட்ட பெண் குழந்தைகளை கேட்கப்படும் நாள் ஒன்று வரும். ஏன் நீங்கள் கொன்று புதைத்தீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். உயிரோடு நீங்கள் எப்படி புதைத்தீர்கள் பெண் குழந்தைகளை பற்றி என்று சூரா குவ்வேரத் பேசி காட்டுகின்றது. இப்போது அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒற்றை வார்த்தை, வறுமைக்கு பயந்து உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கொன்று விடாதீர்கள். இன்று முஸ்லிம்களிடத்தில் நான் வெட்கப்படுகின்றேன். 2 குழந்தை ஆகிவிட்டால் 3வது குழந்தைக்கு யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். நீங்கள் எப்போது 3வது குழந்தையை பெற்றுக் கொள்வதை யோசிக்க ஆரம்பித்தீர்களோ அல்லாஹ் தஆலா உங்களுடைய குடும்பத்திலிருந்து பரக்கத்தை எடுத்து விடுவான். எப்போ உங்களுக்கு இந்த சிந்தனை வந்ததோ, குர்ஆனின் மீதும் அல்லாஹ்வின் மீதும் நம்பிக்கை எப்போது உங்களுக்கு இழப்பு ஏற்பட்டதோ, எப்படி பெற்றுக் கொள்வது? ஆல்ரெடி 2 பெண் குழந்தை இருக்கு, 3வது பெண் குழந்தை கருவுற்றவுடன் கவலை ஆரம்பிக்கின்றது. சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். கருவுற்ற நேரத்தில் சந்தோஷம் அதிகமாக பெற வேண்டிய நேரத்தில் நீங்கள் கவலைக்குள்ளாக ஆகக்கூடிய முஸ்லிம் சமூகத்தினுடைய இந்த நிலை மிகப்பெரிய அவல நிலை. இது போதாது என்று வெளியில் நீங்கள் சென்றால் மருத்துவர்களிடத்தில் இன்னும் இதயம் வரல, கண்ணு வரல, காது வரல, மூக்கு வரல, கலைச்சிடுங்க, இது பிறந்தால் குறையுள்ள குழந்தையாக இருக்கும் என்றெல்லாம் உங்களை சொல்லி, ஒருவேளை நான் கேட்கிறேன், குழந்தை பிறந்ததற்கு பின்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும், ஆரோக்கியமாக குழந்தை பிறந்ததற்கு பின்னால் அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு நோய், ஏதோ ஒரு விபத்து, கை கால் போயிடுச்சு, அல்லாஹ் பாதுகாக்க, அப்ப என்ன செய்வீங்க? அப்பவும் போய் புதைச்சிருவீங்களா? அப்போதும் கொன்று விடுவீர்களா? இந்த குழந்தை வேணாம்னு சொல்லி தூக்கி கடாசிடுவீங்களா? இப்ப வயிற்றுல இருக்கும் போது மட்டும் என்ன அந்த பாரபட்சனை, ஏன் இந்த ஓரவஞ்சனை? வயிற்றுக்குள்ள இருந்தா அது குழந்தை இல்லையா? அது உயிர் இல்லையா? வயிற்றுக்குள் இருக்கும் போது உங்களுடைய அந்த குழந்தையின் மீது நீங்களாக உரிமை எடுத்துக் கொள்வதற்கு உரிமை கொடுத்தது யார்? யார் இந்த உரிமை கொடுத்தா? குழந்தையை கலைத்து விடுவதற்கும், கர்ப்பப்பையை தடை செய்வதற்கும், கர்ப்பப்பையை எடுத்துக் கொள்வதற்கும், குழந்தை தங்காமல் ஆக்குவதற்கும் எத்தனை வழிமுறைகளை இந்த நாடு சொல்லிக் கொடுத்ததோ, இது எல்லா இடத்திலும் இஸ்லாமிய சமூகம் மூழ்கி போயிருக்கின்றது. அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக வேண்டிய நேரம். உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். யாருடைய உரிமையில், யாருடைய அதிகாரத்தில் யார் கை வைப்பது? அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் நீங்கள் கையை வைத்து உங்களுடைய முடிவை நீங்கள் எடுக்கக்கூடிய, எவ்வளவு பெரிய நெஞ்செழுத்தம் இருக்கணும் தெரியுமா இதற்கு? எவ்வளவு பெரிய பதட்டமான விஷயம் தெரியுமா இதற்கு? அல்லாஹ் தஆலா பேசக்கூடிய இந்த விஷயம், நஹ்னு நர்சுகுகும் வ இய்யாஹும், உங்களுக்கும் நாம் தான் ரிஸ்க் அளிக்கிறோம், அவர்களுக்கும் நாம் தான் ரிஸ்க் அளிக்கிறோம். ஏழை குடிசையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் பிறக்கத்தான் செய்கின்றது, பணக்கார வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் பிறக்கத்தான் செய்கிறது, காட்டில் வாழக்கூடிய காட்டு மக்களுடைய குழந்தையும் பிறக்கத்தான் செய்கின்றது. ஒரு கழுதை கருவுற்றால் கழுதையின் குட்டிகளை போடத்தான் செய்கின்றது. உணவளிப்பது யார்? நீங்க எப்படி அந்த உரிமை எடுக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தகுதி இருக்கின்றது குழந்தையினுடைய உரிமை மீது? நீங்கள் அதில் கையை வைத்து வைக்கலாமா, வேண்டாமா, கலைக்கலாமா? அல்லாஹ்விடத்தில் தோற்று போவீர்கள். அல்லாஹ் இதை பற்றி மறுமையில் நிச்சயமாக விசாரிப்பான்.
இந்த கேள்விகளை அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக முன்வைப்பான். வலா தக்துலு அவுலாதக்கும் خشية إملاق نحن نرزقكم وإياهم. அவர்களுக்கும் உங்களுக்கும் நாமே உணவளிக்கிறோம், வறுமைக்கு பயந்து உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கொன்று விடாதீர்கள் என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த முதல் வசனம். ரமலான் மாதத்தில் ஈதுல் ஃபித்ரிலே நீங்கள் ஃபித்ரா கொடுப்பீர்கள். ஃபித்ரா யார் யாருக்கு கொடுக்கணும்? கணவன் மனைவி 2 குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நீங்க கணக்கில் இருப்பீங்க. ஒருவேளை 3ஆவதாக அந்த தாய் பிரெக்னென்ட்ல இருந்தா அந்த குழந்தைக்கும் சேர்த்து ஃபித்ரா கொடுங்கள் என்று இஸ்லாம் சொல்கின்றது. ஏன் இந்த கணக்கை கொண்டு வந்தது இஸ்லாம்? அது ஒரு உயிர், வெளியே வரல, அவ்வளவுதான். உள்ள இருக்குது, உயிரோடு இருக்கின்றது. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயிர் எப்போது நீங்கள் கருவுற்று அது வளர ஆரம்பித்ததோ அப்போதே 5 உயிர்கள் அந்த வீட்டில் இருக்கின்றது என்ற கணக்கை இஸ்லாம் எடுக்கின்றது. ஆனால் நாம் அது உயிராகவே, அதை துச்சமாக கருதி அந்த கணக்கை நாம் முடிக்கின்றோம். இந்த அடிப்படையில் இதை கவனமாக நாம் பார்க்க வேண்டும். உரிமையும் அதிகாரமும் யாருக்கு என்று அல்லாஹ் பேசுகின்றான். அடுத்த வசனம் பாருங்கள். லில்லாஹி முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த். லில்லாஹி முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த். எந்த விஷயத்துல எதை கொண்டு வந்து அல்லாஹ் ஜாயின் பண்ணி பேசுறான் பாருங்க. வானங்களின் பூமியினுடைய ஆட்சி அதிகாரம் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் இருக்கின்றது. யஹ்லுகு மா யஷா. அவன் நாடியதை படைக்கின்றான், அவன் விரும்பியதை படைக்கின்றான். யஹபு லிமன் யஷாஉ இனாஸா. ஒரு பெற்றோர்களுக்கு அவன் நாடினால் பெண் குழந்தைகளை தருகின்றான். வயஹபு லிமன் யஷாஉ ذுகூர். சில தம்பதிகளுக்கு அவன் விரும்பினால் ஆண் குழந்தைகளை தருகின்றான். அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரானன் வ இனாஸா. சில தம்பதிகளுக்கு ஆண் குழந்தைகளையும் தருகின்றான், சில தம்பதிகளுக்கு ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் சேர்த்து தருகின்றான். விரும்பியவர்களுக்கு ஆண் குழந்தைகள், விரும்பியவர்களுக்கு பெண் குழந்தைகள், விரும்பியவர்களுக்கு ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் சேர்த்து தருகின்றான். அல்லாஹ் விரும்பினால் வயஹபு லிமை அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரானன் வ இனாஸா வயஜஅலு மை யஷாஉ அகீமா. அவன் விரும்பினால் சில தம்பதிகளுக்கு குழந்தையே இல்லாமல் ஆக்குகின்றான். யார்கிட்ட இருக்கு அதிகாரம்? யார்கிட்ட இருக்கு உரிமை? யாருடைய உரிமையில் யார் கையை வைப்பது? அல்லாஹ் நாடுவதுதான் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய மருத்துவம் குளோனிங் பண்றோம், அது பண்றோம், டெஸ்ட் டியூப் பண்றோம், அப்படி பண்றோம், இப்படி பண்றோம். இயற்கையான முறையில் ஏன் சில தம்பதிகளுக்கு 10 வருஷம், 15 வருடம், 5 வருடம் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சாலிஹான குழந்தை தரட்டும், துஆ செய்யுங்கள். திருமணமாகி 5 வருடங்கள், 10 வருடங்கள், 15 வருடங்கள் குழந்தை இல்லாமல் அவர்கள் தவிக்கக்கூடிய தவிப்புகள் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சபரை தரட்டும். அவர்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இப்படி அல்லாஹ் தஆலா இதை பற்றி பேசுகின்றான். ஏன் இவர்களுக்கு குழந்தை இல்லை? அவர்கள் சொல்றாங்க, நாங்கள் செல்லாத மருத்துவம் இல்லை, நாங்கள் செல்லாத மருத்துவர்கள் இல்லை, சாப்பிடாத மருந்துகள் இல்லை. மருத்துவம் எவ்வளவு பின்னடைவில் இருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கணும். டெஸ்ட் டியூப் பண்றோம், அது பண்றோம், இது இல்ல மருத்துவ சவால். எந்த முறையில் இயற்கையாக பிறப்பதில் பிறக்கவில்லையோ அதே வழியில் மருத்துவம் என்று கொண்டு வரும். அது முடியல. அப்ப மருத்துவம் எவ்வளவு பின்னடைவில் இருக்கின்றது புரியுதா இல்லையா? மாற்று வழிகளை பேசும். அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம். அந்த ஈர வெங்காயம் எங்களுக்கு தெரியாதா? அது இஸ்லாமுக்கு தெரியாதா? எந்த அடிப்படையில் பிறக்க வேண்டும் என்ற நிலை இருக்கிறதோ அதில் நீங்கள் பிறக்க வைத்து காட்டுங்கள், பார்ப்போம். அது முடியாது. மருத்துவத்திற்கு சவால் வருகின்றது இஸ்லாம். அதிகாரம் என்பது குழந்தையினுடைய விஷயத்தில் வானம் பூமியினுடைய அதிகாரம் யாரிடத்தில் இருக்கிறதோ குழந்தைகளுடைய அதிகாரமும் உயிரினுடைய அதிகாரமும் அவனிடத்தில் தான் இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா இங்கு பேசி காட்டுகின்றான். இது சூரத்து ஷூரா. பின்பு 3வது வசனம் மிக அழகாக கவனியுங்கள். அல் மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தி துன்யா. சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் தஆலா பேசக்கூடிய நுட்பமான கருத்து. உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரமும் உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளும் உலகத்தினுடைய அலங்காரமாவார்கள், இந்த உலகத்தினுடைய அழகுக்குள்ளாவார்கள் அவர்கள். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், வல் பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத்து கைருன் இன்த ரப்பிக ஸவாபன் வ கைருன் அமலா. இங்க நல்ல பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். யார் தங்களுடைய பொருளாதாரத்தையும் தங்களுடைய பிள்ளைகளையும் சரிவர வளர்ப்பார்களோ அது அவர்களுக்கு சிறந்த நற்செயலாக, அமலாக, நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக அல்லாஹ் இடத்தில் ஆகிவிடும். யார் இந்த பொருளாதாரத்தையும் பிள்ளைகளையும் சரிவர பராமரிக்காமல், சரிவர செய்யாமல்
தாண்டோட்டித்தனமாக அதை விட்டு விடுவார்களோ இதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய பாதகமாக அமைந்துவிடும். நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல பொருளாதாரமும் சரி, உங்களுடைய பிள்ளைகளும் சரி, நீங்கள் சரியானவர்களாக அதை கையாண்டால் அவர்கள் உங்களை நன்மை பக்கம் கொண்டு செல்வார்கள், அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற்று தருவார்கள். நீங்கள் அவர்களை விட்டுட்டீங்க, எப்படி வருது எப்படி போகுது, ஹலால் ஹராம் பொருளாதாரம் மாதிரி பிள்ளைகள் என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்க எந்த விதமான கண்டிப்பும் இல்லாமல் அது பாட்டுக்கு ஃபஜ்ர் தூங்குறாரா தூங்கட்டும், எந்த விதமான கண்டிப்பும் இல்லாமல் நீங்கள் விட்டுவிட்டால் இந்த இரண்டும் உங்களை புதைக்குழியில் தள்ளிவிடும் என்பதை அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக இந்த இடத்தில் இன்டிமேஷனோடு நன்மை பக்கம் உங்களை கொண்டு செல்வதும் உங்களை நன்மைக்கு மாற்றமாக கொண்டு செல்வதும், குழந்தைகள் உங்களுடைய விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் தஆலா பேசக்கூடிய இந்த இடத்தில் இந்த 3 வசனங்களையும் நான் உங்களுக்கு முன்னால் வைக்கின்றேன். அதே போன்று சில சம்பவங்களை குர்ஆன் பேசுகின்றது. இந்த ஒவ்வொரு சம்பவங்களும் குழந்தைகளை பற்றி குர்ஆன் பேசி இருக்கக்கூடிய எத்தனை சம்பவங்கள் இருக்கு பாருங்க. ஆலு இம்ரான் என்ற மிகப்பெரிய ஒரு குடும்பத்தை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். அந்த குடும்பத்தின் மீது அல்லாஹ்வுடைய அருள் சொரியட்டும். ஆலு இம்ரானை பற்றி, ஆலு இம்ரானுடைய மனைவி கருவுற்று இருந்த நேரத்தில் அதை குர்ஆன் பேசுகின்றது. எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும், ஆசையை பாருங்க. ஆண் குழந்தை பிசினஸ் பார்த்துக்கிறதுக்காக இல்ல, ஆண் குழந்தை எங்களுக்கு பின்னாடி உதவுவார் அப்படின்றதுக்காக இல்ல. இம்ரான் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவிக்கு ஆசை இருந்தது ஆண் குழந்தை வேண்டும் என்று. ஆசைக்கு பின்னால் இருந்த நோக்கம் என்ன தெரியுமா? ஆண் குழந்தை பிறந்தால் மஸ்ஜிதுல் அக்ஸா, பலஸ்தீனுடைய பைத்துல் முகத்தஸ், இந்த பள்ளிவாசலுக்கு பணிவிடை செய்வதற்காக விட்டு விடுவேன் ஆண் பிள்ளையை. பெண் பிள்ளையை விட ஆண் பிள்ளையை நல்ல மாதிரி வேலை வாங்கலாம். இதற்காக அவர்கள் நியத்து செய்கிறார்கள், எனக்கு ஒரு ஆண் பிள்ளை வேண்டும். ஆனால் அல்லாஹ் தஆலா கொடுப்பது பெண் பிள்ளையை கொடுக்கிறான். இந்த பெண் பிள்ளையை கொடுப்பதை கொண்டு அல்லாஹ் இன்னொரு விஷயத்தை பேசுறான். உங்களுடைய எண்ணம், உங்களுடைய இந்த நியத் இஹ்லாஸ் மகா தூய்மையானது. பலஸ்தீன் பைத்துல் முகத்தஸிற்கு நீங்கள் பணிவிடைக்காக அனுப்ப வேண்டும் என்று ஒரு குழந்தையை கேட்கிறீர்கள். நான் ஒரு பெண் பிள்ளையை தருகின்றேன். அந்த பெண் பிள்ளை அதிசயத்தோடு ஆச்சரியத்தோடு இன்ஷா அல்லாஹ் ஒரு ஆண் பிள்ளையை ஈன்றெடுப்பார்கள். அவர் பலஸ்தீனையே ஆளுவார். பலஸ்தீன் பள்ளிவாசலுக்கு பணிவிடைக்கல்ல, பலஸ்தீனை மாத்திரமல்ல இந்த உலகத்தையே அவர் ஆளுவார். இந்த உலகத்தை ஒட்டுமொத்தமாக ஒற்றை கொடியின் கீழ் கொண்டு வருவார். உங்களுடைய பேரன் எப்படி அல்லாஹ் கொண்டு வரான் பாருங்க. உங்களுடைய நியத் இஹ்லாஸான முறையில் இருந்தால் அல்லாஹ் அதை பன்மடங்காக ஆக்கி அதை வேறு விஷயத்தில் அல்லாஹ் கொடுப்பான் என்பதை குர்ஆன் மிக தெளிவாக இந்த இடத்தில் இம்ரான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி நியத்து செய்ததும், அவர்களுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்ததும், பிறந்தவுடன் அவர்களுக்கு பெயர் வைத்ததும், அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிறு வயதில் ஏற்பட்ட தக்வா, அவர்களுடைய அல்லாஹ்வின் பக்கம் அவர்கள் இருந்த ஈர்ப்பு, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கென்று இருந்த மிஹ்ராபில் அறையில் அவர்கள் அல்லாஹ்வை தியானம் செய்து கொண்டு தொழுது கொண்டு இருந்த நேரத்தில் அந்த காலத்தில் எங்குமே இல்லாத சில பழங்களை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய அறையில் பார்ப்பார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறாங்க, எங்கிருந்து இது வந்தது, யார் உங்களுக்கு இதை கொடுத்தது? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு இது கிடைத்திருக்கின்றது. அதிசயமாக அற்புதமாக யாரோ வந்து கொடுக்கல, நேரடி தொடர்பு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து. இந்த தக்வாவை, இந்த இறையச்சத்தை ஒரு சிறு பிள்ளைக்கும் அல்லாஹ்வுக்கும் இவ்வளவு தொடர்பு இருக்க முடியுமா என்ற பேராசையில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஒரு குழந்தையின் மீது ஆசை வருகின்றது. ஆனால் குழந்தை பெற்றெடுக்க வேண்டிய வயசு அல்ல, வயதாகி விட்டார்கள், நாடி நரம்புகள் எல்லாம் கலந்து விட்டது, தலைமுடி நரைத்து விட்டது. ஆனாலும் அல்லாஹ் நாடினால் கிடைக்குமே, அல்லாஹ் நாடிவிட்டால் எல்லாம் இலகுவானது தானே. நம்பிக்கை ஆழமாக இருந்தது. இது நாதா ரப்பஹு நிதாஅன் ஹஃபியா, தன்னுடைய ரப்பை ரகசியமாக அழைத்தார், தன்னுடைய ரப்பை பணிவாக அழைத்தார். யா அல்லாஹ், எனக்கும் ஒரு குழந்தையை கொடு. அல்லாஹ்வும் கொடுத்தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த பக்கம் அற்புதமாக தந்தையே இல்லாமல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். அந்த பக்கம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தருகின்றான். குழந்தைகளை பற்றி குர்ஆன் பேசக்கூடிய இந்த வாசகங்கள் எவ்வளவு ஆழமானது, அழகானது என்பதை பாருங்கள். குழந்தை பிறக்கும் போதே நபியாக அல்லாஹ் அனுப்புகின்றான்.
குழந்தை பிறக்கும் போதே, பிறப்பதற்கு முன்னதாகவே யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெயர் சூட்டி, அவர் ஒரு நபி, அவர் ஒரு ஹசன், அவர் ஒரு தலைவர், எல்லா விஷயத்தையும் சொல்லி இவர் இப்படித்தான் இருப்பார் என்று ஒரு குழந்தையை தருகின்றார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்ததுமே அவர்களாக பேசுகின்றார்கள், நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ் என்னை நபியாக ஆக்கியிருக்கிறார், என் தாயை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ள சொல்லி இருக்கின்றார், என்னை தொழ சொல்லி ஏவி இருக்கின்றார், எனக்கு ஸகாத் கொடுக்க சொல்லி ஏவி இருக்கின்றார், நான் உயிரோடு இருக்கும் காலம் எல்லாம். ஒரு குழந்தையை அல்லாஹு தஆலா நாடினால் எப்படியெல்லாம் தருவான் என்பதற்கான சான்றுகளை அல்லாஹு தஆலா குர்ஆனில் அள்ளி வீசி இருக்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த போது ஃபிரௌன் கொன்று விடுவான் என்ற இந்த சம்பவத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் நைல் நதியில் விட்ட வரலாற்றை அல்லாஹு தஆலா பேசுகின்றான். பின்பு அந்த குழந்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக இருந்த நேரத்தில் யாரிடத்திலும் அழுகையை நிறுத்தாமல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாரையே கொண்டு போய் சென்று அவர்களிடத்திலே அந்த குழந்தை அண்டக்கூடிய அந்த பாண்டிங்கை அல்லாஹு தஆலா குர்ஆனில் எடுத்து பேசுகின்றான். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும், சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறக்க இருக்கின்ற இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுப செய்தியை பற்றியும் குர்ஆன் பேசுகின்றது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறு பிள்ளையாக இருந்த போது பாலைவனத்தில் விட்டு சென்றதும், அதே போன்று அவர்கள் ஒரு வயது டீனேஜரை அடைந்த போது அவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுக்க சென்ற தபஹனுடைய சம்பவத்தையும், அவர்கள் பெரியவர்களாக ஆனதற்கு பின்னால் தந்தையோடு சேர்ந்து காபாவை கட்டி முடித்ததும், இவை அனைத்தையும் குர்ஆன் மிக தெளிவாக பேசுகின்றது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது வைத்திருந்த பாசமும், அவர்களை பிரிந்து வாழிய பாசமும், கடைசி நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஸ்மெல், அவர்கள் இருக்கிறார்கள் என்ற அந்த வாசனையை நான் நுகர்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு குர்ஆன் தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய பாண்டிகை பேசுகின்றது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனாருக்கு செய்த உபதேசத்தை பற்றி குர்ஆன் பேசுகின்றது. இவ்வளவு செய்திகளையும் குர்ஆன் வாரி இறைத்திருக்கின்றது குழந்தைகளுடைய விஷயத்தில். குழந்தைகளுடைய சப்ஜெக்ட்ல எடுத்து பாருங்க இவையெல்லாம் என்று இஸ்லாம் குர்ஆனின் மூலம் இவ்வளவு பேசி இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிற்கு நாம் வந்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பேர குழந்தைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவ்விருவர்களை இவர்களை ஒரு தோளிலும் இவர்களை ஒரு தோளிலும் தூக்கி கொண்டு செல்வார்கள். இதை பார்த்த ஒரு மனிதர் அன்றைய தினம் சொன்னார், இவ்விருவர்களுக்கும் உங்களை விட, இந்த சவாரியை விட வேறு எந்த சவாரியும் சிறந்ததில்லை என்று சொன்னிய ஹதீஸ் நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிறந்த பெண் குழந்தை ஒன்று இருந்தது, உம்மாமா ரலியல்லாஹு அன்ஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேத்தி தொழக்கூடிய நேரத்தில் தக்பீரில் இருக்கும் போது அந்த குழந்தையை தூக்கி வைத்துக் கொள்வார்கள். ருக்குவுக்கும் சுஜூதுக்கும் செல்லும் போது குழந்தையை இறக்கிவிட்டு செல்வார்கள். மீண்டும் அடுத்த ரக்காத்திற்கு வந்தால் பேத்தியை தூக்கி வைத்துக் கொள்வார்கள். ஹதீஸிலே பார்க்கிறோம் குழந்தையின் மீது எவ்வளவு கவனம் செலுத்தியிருக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குழந்தையோடு நடந்து கொள்ளக்கூடிய முறையை குழந்தைகிட்ட போய் நீங்க ஆச்சா பூச்சா அப்படி இப்படி பேசுறதை விட, அவர்கள் எந்த விஷயத்தில் ஈடுபாடோடு இருப்பார்களோ அந்த விஷயத்தை நீங்கள் பேசி பாருங்கள். அவர்களுடைய சந்தோஷம் எல்லை இல்லாதது. குழந்தையிடத்தில் விளையாடுனியா அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க. இன்னைக்கு ஃபுட்பால் மேட்ச்ல யார் ஜெயிச்சான்னு சொல்லி கேட்டு பாருங்க. கிரிக்கெட்ல என்ன பவுலரா பேட்டிங்கா என்னன்னு சொல்லி கேட்டு பாருங்க. பூரிப்போடு பேசுவார்கள், சந்தோஷமாக பேசுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு சிறுவர் இருந்தார். அவர் பேர் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் ஒரு புறா குஞ்சை வளர்த்துக் கொண்டிருந்தார், சின்ன புறா. அதற்கு பெயர் அவர் வைத்திருந்தார் நுகைர். அந்த புறா குஞ்சுக்கு பேர் நுகைர். அதன் மீது மிகுந்த பாசத்தோடு இருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வீட்டை கடக்கும் போது யா உமைர் மா ஃபஅல நுகைர், அவரை மட்டும் கேட்காமல் அவர் எதன் மீது ஈடுபாடோடு இருப்பார்களோ அந்த புறா குஞ்சையும் சேர்த்து நலம் விசாரிப்பார்கள். உமைர் அத கவிதை வடிவில் கேட்பாங்க. யா உமைர் மா ஃபஅல நுகைர், உமைர் நுகைர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தேவையா ஒரு ஜனாதிபதிக்கு? மகா சக்கரவர்த்தி, மதீனாவினுடைய 1000 பிரச்சனை அங்க இருக்கு. உமைர் கிட்ட வந்து நுகைர் கேட்கணும் என்ன அவசியம்? கேட்டாக வேண்டும். இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்கவியல்.
இஸ்லாம் சொல்லக்கூடிய குழந்தைகளின் மீது காட்டக்கூடிய அன்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நடந்து கொண்டதையும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியில் சென்றால் தெருவிலே சிறுவர்கள் விளையாடி கொண்டிருப்பார்கள், நபி அவர்களாக சென்று சிறுவர்களுக்கு சலாம் சொல்லுவார்கள் என்ற ஹதீஸை நாம் பார்க்கிறோம். ஒரு ஜனாதிபதி, ஒரு சக்கரவர்த்தி சலாம் சொன்னால் சிறுவர்களுக்கு எப்படி இருக்கும்? நபி அவர்கள் சலாம் சொல்வார்கள் சிறுவர்களுக்கு. அதே போன்று குழந்தைகளுக்கு எப்போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிழ்களை பொழிவார்கள். நபி அவர்கள் முச்சி முகர்வார்கள், குழந்தைகளை கட்டி அணைத்துக் கொள்வார்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இவர்களுக்கு முத்தமிழை பொழியக்கூடிய நேரத்தில் அந்த இடத்தில் ஒரு நபித்தோழர் இருந்தார். அவர் அதை பார்த்து கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, நீங்களும் முத்தம் கொடுப்பீங்களா? அவர் என்னமோ நினைச்சுக்கிட்டார், குழந்தைகளை முத்தம் கொடுப்பது என்பது என்னமோ நினைச்சுக்கிட்டார். நீங்களும் முத்தம் கொடுப்பீர்களா? எனக்கு 10 பிள்ளைகள், ஒரு நாளும் என் குழந்தைகளை நான் முத்தமிட்டதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுடைய உள்ளத்தில் இருந்து அல்லாஹ் இரக்கத்தை அகற்றி விட்டான் என்றால் யார் என்ன செய்ய முடியும்? இரக்கமில்லை உங்க மேல, குழந்தைகளின் மீது இரக்கம் உங்களுடைய உள்ளத்துல இல்ல அப்படின்னா அந்த உள்ளம் வேஸ்ட்ன்றாங்க. யார் என்ன செய்ய முடியும்? அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகள் வந்தால், பள்ளியில் நபி அவர்கள் இருக்கும் போது ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா வீட்டிலிருந்து கிளம்பி வந்தால் நபி அவர்கள் முஸல்லாவில் இருந்து எழுந்து ஓடி விடுவார்கள் குழந்தைகளை வரவேற்பதற்காக. அவர்களை கட்டி அணைத்து தழுவி கொண்டு வருவார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொண்டு வருவார்கள். சஹாபாக்கள் நபி அவர்களுடைய மடியிலே போடுவார்கள். அந்த குழந்தையினுடைய தலை தடவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹ்லீல் செய்வார்கள். பேரித்த பழம் இருந்தால் அதை மென்று அதை எடுத்து அந்த குழந்தையினுடைய வாயில் வைப்பார்கள். தன்னுடைய எச்சிலோடு அந்த குழந்தையினுடைய எச்சிலோடு அதை கலப்பார்கள். பின்பு அந்த குழந்தைக்கு நல்ல பெயரை வைப்பார்கள். ஒருவேளை பெயர் வைத்திருந்தால், நல்ல பெயராக இருந்தால் மகிழ்ச்சி அடைவார்கள். அந்த பெயர் பொருத்தப்பட்டதாக இருந்தால் அந்த பெயருக்கான விளக்கத்தை கொடுத்துவிட்டு பெயரை மாற்றி வைப்பார்கள். இப்படியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வதோடு அந்த குழந்தைக்காக துஆ செய்வார்கள். அந்த குழந்தைக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் துஆ செய்வார்கள். இப்படி ஒரு நாள் ஒரு குழந்தையை கொண்டு வந்த நேரத்தில் அந்த குழந்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடியில் சிறுநீர் கழித்து விட்டது. சஹாபாக்கள் பதறிட்டாங்க, என்ன ஆகுமோ, என்ன செய்யுமோ, என்ன ஆகுமோ. நபி அவர்கள் மஸ்ஜிதுன் நபவியில இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீரை கொண்டு வர சொல்லி கொஞ்சோண்டு தண்ணியை தெளிச்சு அதை தட்டி விட்டா முடிஞ்சு போச்சு. அதை பத்தி எதுவுமே பெருசாக்கல. அந்த யூரினை நிப்பாட்டல, குழந்தைய பிடிங்கன்னு சொல்லி தூக்கல, ஆகும் சொல்லி அப்படியே என்னமோ மாதிரி ஆச்சா போச்சாலாம் பண்ணல. குழந்தையினுடைய யூரின் அவ்வளவுதான், குழந்தைக்கான நிலை அவ்வளவுதான். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததை நாம் பார்க்கிறோம். ஒரு தாய் தனது குழந்தையை கட்டி அணைத்து பாசம் மழை பொழிந்து கொண்டிருந்ததை பார்த்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த தாய் இந்த குழந்தையின் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறாரோ இதைவிட ரப் அடியார்களின் மீது பாசம் வைத்திருக்கிறார் என்பதை உவமையாக காட்டி சொன்னார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸினுடைய உச்சபட்சமான ஹதீஸ், மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா என்று சொன்னார்கள். யார் சிறுவர்களின் மீது அன்பு காட்டவில்லையோ, யார் பெரியவர்களிடம் மரியாதையோடு நடந்து கொள்ளவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர் இல்லை. உங்களுக்கு முன்னால் சிறியவர்கள் இருந்தால் அன்பை காட்டுங்கள், உங்களுக்கு முன்னால் பெரியவர்கள் இருந்தால் அவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த ரெண்டும் யார் செய்யலையோ அவர் நம்மை சார்ந்தவர் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை நாம் பார்க்கிறோம். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். அவர்களுக்கு வயது ஒரு 9 அல்லது 10 இருக்கும். அன்று முதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத் வரைக்கும் 10 வருடங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காதிமாக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். இந்த நேரத்தில் ஒரு நாள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய மகன் உங்களிடத்தில் நான் விட்டுவிட்டேன், உங்களுக்கு காதிமாக இருக்கிறார், இவருக்காக நீங்க ஒரு துஆ செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. இவருக்காக நீங்கள் ஒரு துஆ செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்ட மாத்திரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துஆ அவருடைய உலகத்திற்கும் அவருடைய மறுமைக்கும் சேர்த்து
நான்கு விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுருக்கமாக ஒரு குழந்தைக்கு செய்த துஆ, தன்னுடைய ஹாதிமுக்கு செய்த துஆ. இந்த துஆவை ஹதீஸிலே நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு, யா அல்லாஹ் இவருடைய செல்வத்தை நீ அதிகப்படுத்து. வ வலதுஹு, இவருக்கு குழந்தைகளை நீ அதிகமாக கொடு. வ பாரிக் லஹு ஃபீமா ஆதைதஹு, நீ எதுவெல்லாம் கொடுப்பாயோ அதில் அவருக்கு நீ அபிவிருத்தி செய், பரக்கத்து செய். வ அத்தில் உம்ரஹு, இவருடைய ஆயுளில் நீ நீளத்தை உண்டாக்கு, ஆயுள நீளமா நீ கொடு. வக்ஃபிர் லஹு, இவரை நீ மன்னித்து. மொத்தமாக முடிஞ்சது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இந்த துஆவினுடைய தாக்கம் 3 விஷயங்களை அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்திலேயே அனுபவித்தார்கள். அவர்களுடைய செல்வம் கொழுக்க ஆரம்பித்து விட்டது. எல்லோருடைய பேரீச்சப்பழம் தோட்டமும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு முறை அது மகசூல் தரும் என்றால், அதே காலத்திற்குள் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரீச்சப்பழம் தோட்டம் மட்டும் 2 முறை விளைச்சலை கொடுக்க ஆரம்பித்து விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவினுடைய பரக்கத், அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளும் அவர்கள் பெற்றெடுத்த பேர குழந்தைகளும் 100ஐ தாண்டி விட்டது. தன்னுடைய குழந்தைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் மாத்திரமே ஒரு தனி மதரசாவை வைத்து நடத்தினார்கள் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பின்பு 100 வயதை தாண்டி வாழ்ந்தார்கள். அவர்களுடைய ஆயுளை அல்லாஹ் தஆலா நீளமாக கொடுத்தான். இதை தன்னுடைய கடைசி காலத்திலும் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எனக்கு செய்த இந்த துஆவில் 3ஐயும் நான் கண்டுவிட்டேன், 4வதையும் அல்லாஹ்விடத்தில் நான் ஆதரவு வைத்தவனாக இருக்கிறேன். அது என்னை அல்லாஹ் மன்னிப்பது. அவர்களுடைய மரணம் இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் தான் இருந்தது. இன்ஷா அல்லாஹ் நாமும் ஆதரவு வைப்போம். அல்லாஹ் அவரை மன்னித்திருப்பான். அவர்களுக்கான சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா மிக அழகான இடத்தில் தந்திருப்பான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இது அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துஆ. அதே போன்ற ஹதீஸில் நாம் பார்க்கிறோம், இந்த இடம் மிக கவனமாக நாம் கடக்க வேண்டிய இடம். யாருக்கு அல்லாஹ் தஆலா குழந்தைகளை கொடுத்து அவர்களை நல்ல முறையில் வளர்த்து அவர்களுக்கு நல்லொழுக்கத்தை யார் தருகின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்ற நற்செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தருகிறார்கள். அதே போன்று யாருக்கு குழந்தைகள் இருந்து 3 குழந்தைகள் யாருடைய பெற்றோர்களை விட்டு இறந்து விட்டார்களோ இவர்களுக்கு சொர்க்கம் உண்டு, நரகத்தில் இருந்து அல்லாஹ் தஆலா அவர்களை காப்பாற்றி விடுவான் என்ற ஹதீஸை நாம் பார்க்கிறோம். யாருக்கு 2 குழந்தைகள் இருந்து அந்த 2 குழந்தைகள் வஃபாத் ஆகி விடுவார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை நாம் பார்க்கிறோம். யாருக்கு 1 குழந்தை இருந்து அந்த 1 குழந்தை இறந்து விடுமோ இந்த குழந்தை தங்களுடைய பெற்றோர்களுக்காக நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தில் இருந்து அந்த குழந்தையை அவர்களுடைய கரத்தை பிடித்து அழைக்கும், இழுக்கும் என்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே நம்மால் பார்க்க முடிகின்றது. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த இடத்தில் நாம் கவனமாக கடக்க வேண்டும். யாருக்கு அல்லாஹ் தஆலா குழந்தைகளை தந்திருக்கின்றானோ அன்பை செலுத்துங்கள், அளவுக்கு அதிகமாக அன்பை கொடுங்கள். ஆனால் உங்களுடைய அன்பு ஒழுக்கத்தினுடைய பட்டியலில் இருக்க வேண்டுமே தவிர அன்பை அதிகமாக தருகிறேன் என்ற பேரில் ஒழுக்கத்தின் பக்கம் அவர் தொழுலனா நான் கேட்கறது இல்லை, ஏன்னா அன்பு காட்டணும் இல்லை, அவங்களுக்கு பிடிக்கல அதனால நான் விட்டுட்டேன், இதுவல்ல அன்பு. அவர்களை கண்டிக்கும் விஷயத்தில் கண்டிக்க வேண்டும், அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டிய விஷயத்தில் நல்வழிப்படுத்த வேண்டும். அவர்களின் மீது நீங்கள் அன்பு செலுத்துவது என்பது இதுதான் சரியான அன்பு என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் வலது கரத்தில் சாப்பிடு, பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை நாம் பார்க்கிறோம். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சிறு பிள்ளையில் பேரித்த பழத்தை எடுத்து வாயில் போட்டதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரலை அவர்களுடைய வாயில் விட்டு அந்த பேரித்த பழத்தை எடுத்து, நாம் சதகாவிற்கான குடும்பம் அல்ல, இது நமக்கான சொத்து அல்ல, இதிலிருந்து நாம் அனுபவிக்க கூடாது என்று அப்போதே அவர்களுக்கு புத்திமதி ஒட்டுமொத்த சபைக்கு முன்னால் சொன்னதை நாம் பார்க்கிறோம். எனவே குழந்தையின் மீது அன்பு செலுத்துவது என்பது, உங்களுடைய அன்பு என்பது அவர்களை அப்படியே விட்டுவிட்டு அவங்க எப்படி வேணா இருக்கட்டும், ஜாலியா போகட்டும், அவர்கள் கூத்தடிக்கட்டும், அவர்கள் சந்தோஷமா இருக்கட்டும், அவங்க கேட்டவன பைக் வாங்கி கொடுக்கிறது, அவங்க கேட்டவன அவங்களை விட்டுறது, இதுவல்ல அன்பு.
நல்வொழுக்கத்தின் பக்கம் நீங்கள் நன்மையான விஷயத்தை இதில் நீங்கள் எப்படியெல்லாம் செய்து அவர்களை நல்வழிப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் நல்வழிப்படுத்துவதை அல்லாஹு தாலா இந்த இடத்தில் குறிப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, கடைசியான ஒரு செய்தியை நான் சொல்லி முடிக்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யத்தீமான குழந்தைகளை பார்த்தால் அவர்களுடைய தலைகளை தடவி விடுவார்கள். யத்தீமான குழந்தைகளுடைய தலைகளை தடவி விடுவார்கள். யார் யத்தீமுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறார்களோ அவரும் நானும் நாளை சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று காட்டினார்கள். எனவே நான் உங்களிடத்தில் சொல்வது என்னவென்றால், நாம் எவ்வளவோ செலவுகளை செய்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நியத்தை எடுங்கள். என்னுடைய வாழ்நாளினுடைய சம்பாத்தியத்திலிருந்து ஒரு பகுதியை, ஒரு சிறிய பகுதியை, எங்கோ இருக்கக்கூடிய தாய் தந்தை இழந்த ஒரு யத்தீமுக்கு அவரை நான் பொறுப்பெடுக்கின்றேன். அவர்களுக்காக நான் செலவழிப்பது என்னுடைய சம்பாத்தியத்திலிருந்து நான் எடுக்கின்றேன். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கக்கூடிய ஒரு அழகான வழிமுறை. எத்தீம் குழந்தைகளை பார்த்தால் அவர்களுடைய தலையை தடவுங்கள், அவர்களை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பொறுப்பில் எடுங்கள் என்பது என்னுடைய ஹம்பல் ரிக்வெஸ்ட். இன்ஷா அல்லாஹ் யாரிடத்தில் அல்லாஹு தஆலா பொருளாதாரத்தை தந்திருக்கின்றானோ அவர்கள் இதற்கான முனைப்பை முன்னெடுங்கள். எத்தனையோ எத்தீம் அனாதை இல்லங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். உங்களால் முடிந்தது அந்த குழந்தைகளை நீங்கள் கவனத்தில் எடுங்கள். அவர்களும் சிறுவர்கள், அவர்களும் பிள்ளைகள். பெற்றோர்களிடத்தில் கேட்பதை போன்று வேறு யாரிடத்திலும் கேட்டுவிட முடியாது. என்னத்தான் அடுத்தவர்கள் அந்த பிள்ளைகளுக்கு செய்தாலும் உரிமையோடு தந்தையிடத்திலும் தாயிடத்திலும் கேட்கக்கூடிய அந்த ஈர்ப்பு, அந்த கவனம், அதை நினைத்து 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 ஒவ்வொரு நாளும் அவர்கள் சிதைந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருக்கும் சோதனை. உங்களால் முடிந்தால் அது போன்ற பிள்ளைகளை நீங்கள் கவனத்தில் எடுங்கள். அவர்களுக்காக நீங்கள் உதவுவதை உங்களுடைய வாழ்வியலில் இருந்து ஒரு பங்காக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா நமக்கு அருள் புரியட்டும். குழந்தைகளோடு இந்த இஸ்லாம் எப்படி நடந்து கொள்ள சொல்லி இருக்கின்றதோ அதன் அடிப்படையில் வாழக்கூடிய நல்லடியார்களுடைய பட்டியலில் அல்லாஹு தாலா நம்மை ஆக்குவானாக. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, யாருக்கு அல்லாஹு தஆலா குழந்தையை தந்திருக்கின்றானோ அவர்கள் அல்லாஹுக்கு அதிகமாக நன்றி செலுத்துங்கள். ஒருவேளை எந்த தம்பதிகளுக்கு குழந்தைகள் இல்லையோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுங்கள், முயற்சி செய்யுங்கள். அடுத்தவர்களும் அவர்களுக்காக துஆ செய்யுங்கள். எத்தனையோ நபர்கள் உம்ராவிற்காக செல்கிறார்கள். இனி நீங்கள் சென்றிருந்தாலும் செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் குழந்தைகள் இல்லாத தம்பதிகளுக்காக அல்லாஹ்விடத்தில் உருக்கமாக துஆ செய்யுங்கள். அது அவர்களுடைய மனதை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். குழந்தை என்ற செல்வம் கண்டிப்பாக அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் எல்லோருக்கும் ஒரு அமைதியை, ஒரு நிம்மதியை தந்திருக்கின்றான். எவ்வளவு டென்ஷனாக ஒரு ஆண்மகன் வெளியே சென்று உள்ளே வந்தாலும், வீட்டிற்குள் வந்தாலும், பல பிரச்சனைகள் அவனுடைய முதுகின் மீது இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவனுடைய 1 வயசு 2 வயசு 3 வயசு குழந்தை தந்தை வந்ததும் ஓடோடி வந்து மடியின் மீது அமர்ந்து பேச தெரியாத மழலை மொழியில் பேசக்கூடிய நேரத்தில் அந்த தந்தையினுடைய ஒட்டுமொத்த பாரமும் இறங்குவதை, இது அல்லாஹ்வினுடைய அருள். இதை நீங்கள் காண்கிறீர்கள். இதே நிலை தன்னுடைய சகோதரனுக்கும் வேண்டும். அவர்கள் குழந்தை இல்லாமல் வருந்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையிலிருந்து அல்லாஹ் அவர்களை மீட்டுக் கொண்டு வருவான் இன்ஷா அல்லாஹ். ஒருவேளை குழந்தை இல்லை என்பது அல்லாஹ்வினுடைய ஏற்பாடாக இருந்தால் இதற்கான சிறந்த பகரத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கட்டும். அவர்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 3 ஆண் பிள்ளைகளை கொடுத்தார். 3 ஆண் பிள்ளைகளும் சிறு வயதில் இறந்து போனார்கள். இதில் 2 ஆண் பிள்ளைகள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மூலம் பிறந்தவைகள். இன்னும் 1 மஅரிஃபத்துல் கிப்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா கொடுத்தான். 18 மாதங்கள் 1.5 வயசு இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் குழந்தையில் இருக்கும் போதே இறந்து விட்டார்கள். கபருக்குள் இறங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில் வைத்துக் கொண்டு கண்ணீர் வடித்து அழுகிறார்கள். கண்ணீர் வடித்து அழுகின்றார்கள். பேரை சொல்லி அழைக்கிறார்கள். இப்ராஹிம், உன்னுடைய பிரிவு மனதை கனமாக்கி விட்டது. உன்னுடைய இந்த பிரிவு மனதை கனமாக்கி விட்டது. என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அன்றைய தினம் சூரிய கிரகணமும் பிடிக்கிறது. மக்கள் பேசலானார்கள். முஹம்மதுடைய மகன்
இறந்து போனதினால் தான் சூரிய கிரகணம் பிடிக்கின்றது என்று பேசினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாருடைய மரணத்திற்கோ யாருடைய பிறப்பிற்கோ சூரிய கிரகணம் பிடிக்கவில்லை, சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, இதற்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொன்ன இந்த ஹதீஸை நாம் ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்கிறோம். இதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இன்னும் அவர்களை நினைத்துக் கொண்டுதான் இருக்கிறீர்களா என்று ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி கேட்டபோது 25 ஆண்டு கால வாழ்க்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவுபடுத்துகிறார்கள். ஆம் ஆம், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு வாழ்ந்த வாழ்க்கை என்னால் மறக்க முடியாது. கணவனை ஏன் எதற்கு என்று ஒரு வார்த்தை கேட்டதில்லை. என்ன நபி அவர்கள் முடிவெடுக்கிறார்களோ அதுதான் அவர்களுடைய முடிவு. எதை நபி அவர்கள் கண்ணசைக்கிறார்களோ அதுதான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய செயல். இந்த தீனுக்காக, இஸ்லாத்துக்காக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சேமித்து வைத்திருந்த ஒட்டுமொத்த செல்வத்தையும் நபி அவர்களிடத்தில் கொடுத்து விட்டார்கள். இஸ்லாத்தை தழுவிய முதல் பெண்மணி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டு வரக்கூடிய வரிசையில் மற்ற பெண்களை, அதாவது மற்ற மனைவிமார்களுக்கும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் மத்தியில் நபி அவர்கள் வித்தியாசப்படுத்தி காட்டிய மிக முக்கியமான விஷயம் எது தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆம், அவர்களின் மூலமாகத்தான் அல்லாஹ் எனக்கு குழந்தைகளை கொடுத்தான், வேறு யாரின் மூலமும் எனக்கு குழந்தையை கொடுக்கல. நபி அவர்கள் வித்தியாசப்படுத்தி காமிக்கிறான். ஒரு மனைவிக்கும் மீதமுள்ள மனைவிமார்களுக்கும் நபி அவர்கள் வித்தியாசப்படுத்தி காண்பித்த விஷயம், ஆம், அவர்களின் மூலமாகத்தான் அல்லாஹ் தஆலா எனக்கு குழந்தைகளை கொடுத்தார், வேறு எந்த மனைவிகளுக்கும் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குழந்தையை கொடுக்கவில்லை என்ற இந்த செய்தியை நாம் ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, குழந்தைகள் என்பது மிகப்பெரிய அருள் செல்வம், அது மிகப்பெரிய ஒரு பரக்கத். இதற்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். அவர்களை நல்வழிப்படுத்துவது நம்முடைய நோக்கம், நம்முடைய கடமை. இதை பற்றி நிச்சயமாக நாம் கேள்விகள் கேட்கப்படுவோம். எனவே குழந்தைகள் தினம் என்று வருடத்தில் ஒரு நாள் நினைப்பதல்ல, வருடம் முழுவதும், காலம் முழுவதும் குழந்தைகள் இந்த உலகத்தின் செல்வங்கள். அவர்கள் அடுத்த தலைமுறையினர்கள். அவர்களுக்கு நல்ல விஷயங்களை, நல்ல பழக்கங்களை, நல்ல ஒழுக்கங்களை பெற்றோர்கள் தான் முதல் ஆசிரியர்கள், முதல் பாடசாலை, முதல் யூனிவர்சிட்டி. தாய்மடிதான் ஒரு குழந்தைக்கான முதல் பாடசாலை என்பதை மனதில் வைத்து அவர்களுக்கு நல்ல விஷயங்களை நீங்கள் அள்ளித்தாருங்கள். அல்லாஹ் தஆலா நம்மையும் நம் குழந்தைகளையும் பொருந்திக் கொள்வானாக. நாளை நாமும் மறுமை நாளை குடும்பத்தோடு சொர்க்கத்திற்குள் நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். உذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜிப் லக்கும் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.